வேதாகம ஆச்சரியங்கள் எனும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடுநேற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வேதாகமத்திலிருந்து ஒரு ஆச்சரியமான பாடத்தை படிக்க போகிறோம். நம்மோடு இணைந்திருக்கிறாங்க சகோதரர் பீட்டர் மாதன் அவர்கள். வாங்க அவரை நாம் வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சகோதரரே, இந்த நாளில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையினாலே சுகமாகவும் நலமாகவும் இருக்கிறேன் பிரதர். ரொம்ப சந்தோஷம். நம்ம இன்னைக்கு வேதாகமத்திலிருந்து என்ன ஒரு ஆச்சரியமான பாடத்தை நாம் படிக்க போகிறோம்? வேதாகம ஆச்சரியங்களில் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றின அநேக ஆச்சரியங்களை நாம் படித்து வருகிறோம், பார்த்து வருகிறோம். இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் தாழ்பால்கள் என்ற தலைப்பின் கீழாக பார்க்க போகிறோம். சரி மாதவன், இன்னைக்கு ஆசரிப்பு கூடாரத்தில் தாழ்பால்கள்னு சொன்னீங்க. இந்த தாழ்பால்கள் எங்கெல்லாம் காணப்படுது? இந்த தாழ்பால்கள் பரிசுத்த ஸ்தலத்திலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் தான் வைக்கப்பட்டிருக்கும். சரி, இந்த தாழ்பால்கள் எங்கே வைக்கப்பட்டிருக்குங்கிறத தெளிவாக நான் என்ன பண்ண போறேன்னா சொல்ல போறேன். பரிசுத்த ஸ்தலத்திலேயும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் இணைக்கக்கூடிய பலகைகள் இருக்கிறது. சரி, இந்த பலகைகள் தெற்கு பக்கம் 20 பலகைகளாக வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பலகைக்கும் கீழே 2 வெள்ளி அஸ்திபாரங்கள் வீதமா 40 வெள்ளி அஸ்திபாரங்கள் வைக்கப்பட்டிருக்கும். சரி. அப்ப தெற்கு பக்கம் 20 பலகைகள், 40 அஸ்திபாரங்கள். இதற்கு ஆப்போசிட்டா எதிராக இருக்கக்கூடிய பக்கமான வடக்கு பக்கமும் 20 பலகைகள், 40 வெள்ளி அஸ்திபாரங்கள் இருக்கும். இதற்கு பின்புறமாக மேற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 8 பலகைகள், 16 வெள்ளி அஸ்திபாரங்கள் இருக்கும். இப்படியாக இருக்கக்கூடிய 48 பலகைகளையும் சுற்றி தாழ்பால்கள் வைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பக்கமும் எத்தனை தாழ்பால்கள் வைக்கப்பட்டிருக்குங்கிறத நான் சொல்றேன். தெற்கு பக்கம் இந்த 20 பலகைகளையும் இணைக்கக்கூடிய 5 தாழ்பால்கள் வைக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. இந்த 48 பலகைகளையும் தாழ்பால்களால் இணைக்கப்பட்டிருக்கும் என்பதை நம்மால் பார்க்க முடியும். தெற்கு பக்கம் இருக்கக்கூடிய 20 பலகைகளையும் 5 தாழ்பால்கள் இணைக்கிறது. வடக்கு பக்கம் இருக்கக்கூடிய 20 பலகைகளையும் 5 தாழ்பால்கள் இணைக்கிறது. மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய 8 பலகைகளையும் 5 தாழ்பால்கள் இணைக்கிறது. இவ்விதமா 5 தாழ்பால்கள் தான் எல்லா புறமும் இணைப்பதை பார்க்க முடிகிறது. இந்த தாழ்பால் என்று சொன்ன உடனே நம்ம வீட்டில் உள்ள தாழ்பால் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இந்த தாழ்பால் எதற்காக போடுறோம் அப்படின்னா, 2 கதவுகளை இணைப்பதற்காக, பிரிக்காதபடி கோர்ப்பதற்காக நாம் தாழ்பால் போடுவது போல 20 பலகைகளும் ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்பதற்காக 5 தாழ்பால்கள் போடப்படுகிறது. பிற்பாடு அதற்கு எதிராக இருக்கக்கூடிய வடக்கு பக்கத்திலையும் 20 பலகைகளை இணைக்கக்கூடிய 5 தாழ்பால்கள் போடப்படுகிறது. பிற்பாடு மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய 8 பலகைகளையும் இணைக்கக்கூடிய 5 தாழ்பால்கள் போடப்படுவதை தெள்ள தெளிவாக பார்க்க முடிகிறது. மாதவன், இதில் இன்னொரு சந்தேகம், ஒரு கேள்வி எழும்புது. ஏன் 5 தாழ்பால்கள் போடப்பட்டிருக்குது? ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை கேட்டீங்க. இந்த 5 தாழ்பால்களும் எதை குறிக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பலகைகள் எதை குறிக்குதுங்கிறத நாம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பலகைகள் என்பது தேவனுடைய ஜனத்தை குறிக்குது, தேவனுடைய திருச்சபையை குறிக்குது, தேவன் மீது பற்றுதல் வைத்திருக்கும் விசுவாசிகளை குறிக்குது. அப்படி என்றால் பலகைகள் என்பது தேவனுடைய ஜனத்தை குறிக்குது என்றால், பலகைகளை இணைக்கக்கூடிய தாழ்பால்கள் என்பது தேவனுடைய ஜனத்தை இணைக்கக்கூடிய தாழ்பால்களாக இருக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, தேவனுடைய ஜனத்தை இணைக்கக்கூடிய அந்த 5 தாழ்பால்கள் எது என்பதை வேத வசனத்திலிருந்து நான் சொல்ல போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்க போது. இதுல இருந்து நம்ம ஆழமான காரியத்தை நம்ம கத்துக்க போறோம். வாசிக்கட்டுமா? கண்டிப்பா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வாக்கியங்கள். பரிசுத்தவான்கள் சீர்படுத்தப்படுவதற்காகவும் நற்செய்தி ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய ஆலயமானது பக்தி வளர்ச்சி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலரை போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். இந்த வசனத்தில் பார்க்கும்போது 5 தாழ்பால்களாக 5 நபர்கள் குறிப்பிடப்படுவதை பார்க்க முடிகிறது. சரி, ஒன்று அப்போஸ்தலர்கள், 2வது தீர்க்கதரிசிகள், 3வது சுவிசேஷம் அறிவிப்பவர்கள், 4வது மெய்ப்பர்கள், 5வது போதகர்கள்.
இந்த 5 நபர்கள் தான் 5 தாழ்பாளாக நாம் பார்க்கிறோம். சரி. ஏன் இந்த 5 நபரை 5 தாழ்பாள்களா பார்க்கிறோம் அப்படின்னா, ம். ஒரு போதகர் தான் திருச்சபையின் விசுவாசிகளை இணைக்கக்கூடிய தாழ்பாளாக இருக்கக்கூடியவர். சரி. ஒரு அப்போஸ்தலன் தான் திருச்சபையை இணைக்கக்கூடிய ஒரு தாழ்பாளாக இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசி தான் திருச்சபையை இணைக்கக்கூடிய தாழ்பாளாக இருக்கிறார். ஒரு உண்மையான மெய்ப்பன் தான் திருச்சபையை இணைக்கக்கூடிய தாழ்பாளாக இருக்கிறார். சரி. ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர், ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவர் தான் ம். திருச்சபையின் விசுவாசிகளை, தேவனுடைய ஜனத்தை, பரிசுத்தவான்களை இணைக்கக்கூடிய தாழ்பாளாக இருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடம் என்னன்னா, பலகைகள் என்பது தேவனுடைய ஜனத்தையும் ஆமா. பரிசுத்தவான்களையும் விசுவாசிகளையும் குறிக்கிறது நம்ம பார்த்தோம். சரி. இவர்கள் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் ம். அப்படிங்கிறது ஆண்டவருடைய ஆசையாக இருக்குது. இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றால் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறவரா இருக்கிறாரு. நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை யோவான் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, பிதாவினிடத்தில் ஜெபிக்கும்போது, நாம் ஒன்றாய் இருக்கிறது போல இவர்களும் ஒன்றாய் இருக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் என்று அவர் சொல்வதை பார்க்க முடிகிறது. அப்போ ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவருடைய பாரமும் வாஞ்சியும் என்னவா இருந்துச்சுன்னா, தன்னுடைய சீஷர்கள், தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் ஒற்றுமையாக ஒன்றாக இணைந்திருக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய தீராத வாஞ்சியாக இருக்கிறதுங்கிறத நம்ம முதலாவதா புரிஞ்சுக்கணும். அப்படி திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசியும் இணைக்கப்படுவதற்கு யாரு தாழ்பாள்களாக இருப்பாங்க, யாரு இணைப்பு பாலமாக இருப்பாங்க அப்படின்னா, ஒரு போதகர் திருச்சபையின் விசுவாசிகளிடத்தில் கோல் மூட்டக்கூடிய நபராக இருக்கக்கூடாது, இணைக்கக்கூடிய நபராக இருக்கணும், அரவணைக்கக்கூடிய நபராக இருக்கணும், சேர்க்கக்கூடிய நபராக இருக்கணும். ஒரு அப்போஸ்தலன் திருச்சபையின் விசுவாசிகளை இணைக்கக்கூடிய நபராக இருக்கணும். ஒரு உண்மையான மெய்ப்பன் பிரிந்து போனாலோ, சண்டை வந்தாலோ, மாறுபாடான எண்ணங்கள் கொண்டிருந்தாலோ, வெறுப்புகள் ஏற்பட்டாலும் கூட சில நேரங்களில் ஏற்படும் போது உண்மையான மெய்ப்பன் அதையெல்லாம் களைந்து இவர்களை எல்லாரையும் ஒன்றிணைக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசிகள் ஒன்றாக இணைக்கப்படும் போதுதான் அழகு, சுவிசேஷம் காட்டுத்தீ போல் எத்திசைக்கும் பரவும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திற்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவன் என்று பிரசங்கம் செய்கிற நம்மிடத்தில் சண்டை சச்சரவுகள் இருக்கலாமா? கூடாது. நிச்சயமா கூடாது. நம்முடைய திருச்சபை சமாதானத்தின் திருச்சபையாக, விசுவாசிகள் எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிற திருச்சபையாக இருக்கணும். இதுக்கு யார்தான் தாழ்பாள்கள் என்றால் 5 தாழ்பாள்கள் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷ பிரசங்கியார்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் என்று குறிப்பிடுவதை பார்க்க முடிகிறது. நாம் ஒரு தாழ்பாளாக மாற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். உதாரணத்துக்கு ஒரு வசனம் ஒன்று நான் சொல்றேன். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம் பதிவு செய்வதை பார்க்க முடிகிறது. நாமும் ஒரு தாழ்பாளாக மாறுவதற்கும் வாழ்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நமக்கு முன்பாக யாரேனும் சண்டையிட்டு பிரிந்து இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஒருவேளை கணவன் மனைவியா இருக்கலாம், இல்லை சகோதரர்களுக்குள்ள பிரிவினை இருக்கலாம், இல்லை ஒரு எஜமானுக்கும் வேலைக்காரனுக்கும் பிரிவினையா இருக்கலாம், இல்லை வேறு ஒரு பெரியவருக்கும் சிறியவருக்கும் இடையே பிரிவினையா இருக்கலாம். ஆனால் நாம் சமாதானம் பண்ணக்கூடிய நபர்களாக இருந்து அவர்களிடத்தில் உள்ள குறைவுகளை எல்லாவற்றையும் களைந்து நாம் இணைப்பு பாலமாக இருக்கிறோம் என்றால் நாம் தான் அந்த தாழ்பாளாக இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இவ்விதமாக தேவனுடைய திருச்சபை குறைகளை கடந்து, வெறுப்புகளை கடந்து, எரிச்சல்களை கடந்து, வேறுபாடுகளை கடந்து, ஜாதிகளை கடந்து இணைந்திருக்க வேண்டும். அந்த இணைந்திருப்பதற்கு போதகர்கள், அப்போஸ்தலர்கள், நற்செய்தி அறிவிப்பாளர்கள், மெய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தாழ்பாளாக செயல்பட வேண்டும். நாம் விசுவாசியாக இருந்தாலும் தாழ்பாளாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதுவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய பாடமாய் இருக்கிறது. அருமை சகோதரரே, ஆசரிப்பு கூடாரத்தில் தாழ்பாள்கள் அப்படின்ற தலைப்பின் கீழாக அநேக ஆச்சரியமான கருத்தையும் ஆவிக்குறை பாடத்தையும் சொல்லிக் கொடுத்தீங்க.
இதை பார்த்துட்ருக்கிற நேயர்களுக்கு இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குன்ட்டு நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதே போன்று இன்னொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இருப்பாராக. ஆமேன். ஆமேன் நண்பரே. என்ன நேயர்களே, இந்த தலைப்பின் கீழே நீங்கள் இந்த சத்தியத்தை படித்திருப்பது ஒரு புது அனுபவத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.